ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தமிழ்நாடு அரசு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு பட்டு வளர்ச்சித்துறையில் வந்து காலி பணியிடங்களை வந்து நிரப்புவதற்காக எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் விட்டுருக்காங்க. நேரடி நியமனம் மூலம் உதவி பட்டு ஆய்வாளர் பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிக்கை. சரிங்களா? இந்த அறிவிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா 2017 18ஆம் ஆண்டுக்கான போஸ்டிங்ஸ். ஓகேங்களா? பதவியின் பெயர் உதவி பட்டு ஆய்வாளர். சரிங்களா? மொத்த இடங்கள் வந்து 13 இடங்கள் இருக்குது. ஊதிய விகிதம் வந்து 9300 முதல் 34,800 வரை. தர ஊதியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4200. கிரேட் பே. சரிங்களா? காலியிட ஒதுக்கீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இனவழி சுழற்சி விதிகளின்படி கீழ்கண்டவாறு காலி பணிகள். அதாவது கம்யூனல் ரிசர்வேஷன். சரிங்களா? 69% கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்குது. சரிங்களா? இது வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை பெற்றவர், முன்னுரிமை ஏற்றவர். முன்னுரிமை பெற்றவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அவங்க வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. பதிவு பண்ணி அந்த சீனியாரிட்டி மூலமாக வந்து அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் முன்னுரிமை பெற்றவர், முன்னுரிமை பெற்றவர் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது கம்யூனல் பேஸ்டு ரிசர்வேஷன். அதாவது 69% வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ அதுவும் சரிங்களா. அடுத்து வந்து தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயது வந்து எல்லா கம்யூனிட்டி எல்லா கேட்டகரிக்கும் 18 வயசு நிரம்பி இருக்கணும். சரிங்களா? எஸ்சி எஸ்டிக்கு வந்து உச்ச இதுவும் இல்லை. ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து கல்வி தகுதி. சரிங்களா? கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 5/8/2017 அந்த நாளின் படி. சரிங்களா? 5/8/2017 அந்த நாளின் படி நீங்கள் வந்து பிஎஸ்சி செரிகல்ச்சரில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கணும். சரிங்களா? அது ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2017 அன்றைக்கி நீங்கள் பிஎஸ்சி செரிகல்ச்சரில் ஒரு பட்டம் பெற்றிருக்கணும், இளங்கலை பட்டம். சரிங்களா? முக்கிய தேதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவிக்கை நாள் வந்து 5/8/2017. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் வந்து வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டில் அந்த லிங்க்கை வந்து நாங்கள் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். நீங்கள் கஷ்டப்பட அவசியம் இல்லை. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த வெப்சைட்டுக்கு போய்டும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செஞ்சுக்கலாம். அந்த பூர்த்தி செய்த அந்த விண்ணப்பத்தை வந்து 19/8/2017 மாலை 5:45 சரிங்களா அந்த மணிக்குள்ளே அவங்க கடைசி நாளாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? தேர்வு நடைபெறும் நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10/9/2017. சரிங்களா? இந்த டேட் வந்து குறித்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம். விண்ணப்ப கட்டணம் எல்லாருக்குமே வந்து 200 ரூபாய் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து எப்படி செலுத்துறன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. வங்கி வரைவாக செலுத்த வேண்டும். சரிங்களா? இதை வந்து ஆன்லைன் பேமெண்ட் கிடையாது. சரிங்களா? இதை வந்து நீங்கள் வந்து டிடி எடுத்தோ இல்லை வந்து நீங்கள் வந்து வங்கியில் போய்ட்டு நீங்கள் கட்டணும். அது எப்படின்னா வங்கி வரைவுடன் இணைத்து இயக்குனர் பட்டு வளர்ச்சித்துறை, அஸ்தம்பட்டி, சேலம் என்ற முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்வு செய்யப்படும் முறை. தேர்வு வந்து 2 கட்டங்களாக வந்து நடைபெறும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு. ஓகேங்களா? ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்மொழி தேர்வு, அதாவது நேர்முக தேர்வு. சரிங்களா? நேர்முக தேர்வுக்கு நீங்கள் எங்கே போய் அட்டன் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் பட்டு வளர்ச்சித்துறை, சேலத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிவிடுங்க. ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா சேலத்தில் போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கும். சரிங்களா? எழுத்து தேர்வில் நீங்கள் என்ன எழுத்து தேர்வு அப்புறம் அந்த வாய்மொழி தேர்வில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட். சரிங்களா? மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ரிசர்வேஷன் ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். சரிங்களா? பொதுவான தகவல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாமுக்கு எப்படிலாம் வந்து தயாராக இருக்கணும், என்னென்ன ப்ரொசீஜருங்கிறத நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை பார்க்கும்போது பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த www.tnsericulture.government.in சரிங்களா இந்த லிங்க்கை வந்து எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்போம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பூர்த்தி செஞ்சு கரெக்டான தேதியில் சப்மிட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.